டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். எபிசோட் 183. இயக்குனரும் தயாரிப்பாளரும் தன்னை சந்திக்க வந்திருப்பதை நினைத்து குழப்பமான அனன்யா அவர்களை தன் கேபினுக்கு வரச் சொன்னாள். அவர்கள் இருவரும் உள்ளே வந்ததும் அனன்யா அவர்களிடம், சொல்லுங்க மிஸ்டர் திலீப், மிஸ்டர் ஆர்கே, எதுக்காக என்ன சந்திக்க விரும்புறீங்க என்று கேட்டாள். அனன்யாவின் கேள்விக்கு இருவரும் தயங்கியபடி உதயை பார்த்தனர். அதை கவனித்த அனன்யா அவர்கள் சங்கடத்தை உணர்ந்து, நீங்க என்ன சொல்லணுமோ தாராளமா சொல்லுங்க என்று கூறினாள். அனன்யா இப்படி சொன்னதை கேட்ட இயக்குனர் திலீப் மிகவும் பதட்டமான குரலில், மிஸ்ஸஸ் ருத்ரன், நாங்க சூர்யா சார் பத்தி பேச வந்திருக்கோம் என்று சொன்னார். அதை கேட்ட அனன்யா தன் புருவத்தை உயர்த்தி, சூர்யாவை பத்தியா, அவருக்கென்ன என்று குழப்பமாக கேட்டாள். இயக்குனர் திலீப் அனன்யாவின் கண்களை பார்த்து, மேடம், நாங்க ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம். அதுல சூர்யா சார் ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறாரு. ஆனா கடந்த 3 வருஷமா அவரோட பிஹேவியர் ரொம்பவே மாறிடுச்சு. அது மட்டும் இல்ல, ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு. தன்னோட வேலையில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. இதனால எங்க ஷூட்டிங் அடிக்கடி கேன்சல் ஆகுது. அப்புறம் சில வாரமா அவர் ஷூட்டிங் வராததால எங்க படம் பாதியிலேயே நிக்குது. அவருக்கு எப்போ கால் பண்ணாலும் பிஸியா இருக்கேன்னு சொல்லி ஷூட்டிங் வராம தள்ளி போட்டுட்டே இருக்காரு. இன்னைக்கு என்னோட மைண்ட் சரியில்லைன்னு சாக்குப்போக்கு சொல்றாரு. இதனால எங்களுக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுது. அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கூட பேசினோம். ஆனா அவர் யார் பேச்சையும் கேக்குறதில்ல என்று தனது கருத்தை தெளிவாக விளக்கினார். அவர்களின் பிரச்சனையை கேட்ட அனன்யாவும் கவலைப்பட்டாள். உண்மையில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விபத்திற்கு பிறகு சூர்யா இப்படி மாறிவிட்டான் என்பதை அவளும் அறிவாள். ருத்ரனின் இறப்புக்கு தானே காரணம் என்று எண்ணி மிகவும் குற்ற உணர்வு அடைந்தான். அவனது வற்புறுத்தல் காரணமாகவே அனன்யா கர்ப்பமான நிலையிலும் அனன்யாவும் ருத்ரனும் அந்த நிகழ்ச்சிக்கு சென்றனர். அந்த விபத்தில் அனன்யாவுக்கும் குழந்தைக்கும் ஏதாவது நடந்திருந்தால் நிச்சயம் சூர்யா தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம். அந்த அளவுக்கு தன்னையே குற்றம் சாட்டிக் கொண்டான். அனன்யாவும் அஜயும் அவனை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயன்றனர். ஆனால் அந்த விஷயத்தை சூர்யாவின் மனதிலிருந்து அழிக்க முடியவில்லை. இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வாழ ஆரம்பித்திருந்தான். அவன் ஆருஷிடம் மட்டுமே மகிழ்ச்சியாக இருந்தான். தன்னை பற்றியோ தன் வேலையை பற்றியோ கவலைப்படாமல் மிகவும் அலட்சியமாக இருக்க ஆரம்பித்தான். எப்போதும் வீட்டிலேயே அடைந்து கிடந்தான். ஷூட்டிங்கை பொறுத்தவரை அனன்யாவோ அஜயோ வற்புறுத்தினால் மட்டுமே ஷூட்டிங் செல்வது வழக்கம். சூர்யாவின் இந்த நிலை சில சமயங்களில் அனன்யாவை மிகவும் கஷ்டப்படுத்தியது. தங்கள் பிரச்சனையை விரிவாக சொன்ன பிறகு இருவரும் அனன்யா முன் கைகூப்பி, மேடம், அவர் உங்களோட பேச்ச கேட்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதனால தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று கூறினார்கள். அவர்களின் பிரச்சனையை பார்த்த அனன்யா அவர்களை சமாதானப்படுத்தும் விதமாக, சரி, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஷூட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க. சூர்யா அடுத்த வாரத்திலிருந்து சரியான நேரத்துக்கு வந்துடுவாரு என்றாள். அனன்யா சொன்னதை கேட்டவுடன் அவர்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. இருவரும் அவளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டனர். அவர்கள் சென்றதும் அனன்யா தன் இடத்திலிருந்து எழுந்து நின்று ருத்ரனின் புகைப்படத்தை நோக்கி நடந்து சென்று அவனை பார்த்து ஆழ்ந்த பெருமூச்சு விட்டவள், ருத்ரன், நான் எப்படி எல்லாத்தையும் சமாளிக்கிறது? எவ்ளோ ட்ரை பண்ணாலும் என்னால உங்கள மாதிரி இருக்க முடியாது. இப்ப நான் சூர்யாவுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இதுல அவரோட தப்பு இல்லைன்னு சொல்லி அவரை சரியான பாதையில எப்படி கொண்டு வர முடியும்னு தெரியல. நீங்க இருக்கும்போது நான் எதுக்கும் கவலைப்பட்டதில்ல. உங்களோட ஒரு பார்வை போதும் சூர்யாவுக்கு. ஆனா இப்ப நான் தானே இருக்கேன். என்னால எப்படி அதை சரி பண்ண முடியும் என்று சொல்லும் போதே என்ன செய்யலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தாள். அப்போது ருத்ரன் சம்பந்தப்பட்ட ஒரு யோசனை அவள் மனதில் தோன்றியது. அவனை பற்றி நினைத்தாலே அனன்யா முகத்தில் புன்னகை தோன்றும். எனவே வேகமாக தன் இடத்திற்கு சென்று தன் போனை எடுத்துவிட்டு ஆபீஸில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துவிட்டு தன் பையுடன் அங்கிருந்து கிளம்பினாள். ஹோட்டலில் இன்று முக்கியமான ப்ராஜெக்டிற்காக ஒரு பிரசன்டேஷன் மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் ஹோட்டலில் நிறைய அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தது. அந்த ஊரின் பல பிரபல நிறுவனங்களின் தலைவர்கள் அங்கு வந்திருந்தனர். மேலும் அந்த ப்ராஜெக்டை அவர்கள் பெற வேண்டும் என்ற ஆசை அனைவருக்கும் இருந்தது. 2-3 நிறுவனங்களின் தலைவர்கள் நட்புடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே, இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது என்றார் ஒருவர். உடனே இன்னொரு நிறுவனத்தின் தலைவர், ஆர்ஆர் இண்டஸ்ட்ரீஸ், கேஆர் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் பிஎஸ் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் பந்தயத்துல இருக்குன்னு ஏற்கனவே நமக்கு தெரியும். அதனால போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும் என்றார். அதை கேட்ட 3வது நிறுவனத்தின் தலைவர் சிரித்துக்கொண்டே, கடுமையா இருக்கும்னு சொல்லக்கூடாது, இன்னைக்கு பெரிய போர் நடக்க போகுது என்றார். அப்போது கதவு திறக்கப்பட அனைவரின் பார்வையும் நுழைவாயிலை நோக்கிச் சென்றது. ஜெகன் கதவை திறந்துவிட அனன்யா கம்பீரமாக உள்ளே நுழைந்தாள். இன்று அனன்யா மென்மையான நிறமான லாவெண்டர் நிற புடவையை அணிந்திருந்தாள். கழுத்தில் போடப்பட்டிருந்த முத்து நெக்லஸ் அவளுக்கு எடுப்பாக இருந்தது. அவளுடைய முகத்தில் எந்த வெளிப்பாடும் இல்லை. ஆனால் அவளுடைய கண்கள் மிகவும் அழகாகவும் கம்பீரமாகவும் தெரிந்தன. அனன்யா மிகவும் அழகாக இருந்தாள்.
அதே நேரம் அவளுடைய ஆளுமையில் ஒரு வித்தியாசம் இருந்தது. இது உண்மையில் அங்கிருந்த அனைவரையும் ஈர்த்தது. அதே சமயம் அது ஒருவித அச்சத்தையும் ஏற்படுத்தியது. அனன்யா, ஜெகன் மற்றும் அவளது ஊழியர் ஒருவருடன் அங்கே நுழைந்தாள். அனன்யாவை பார்த்ததும் சில நிறுவனத்தின் தலைவர்கள் அவளுடன் பேச அவள் அருகில் சென்றனர். சிலர் அங்கிருந்து விலகிச் செல்ல விரும்பினர். ஏனெனில் அனன்யாவின் இருப்பு அவர்களை பயமுறுத்துவதாக இருந்தது. அனன்யாவை பார்த்து அங்கு நின்றிருந்த ஒருவர் சிரித்தபடி, இதோ மிஸ்ஸஸ் ருத்ரன் வந்தாச்சு. இனிமே நாம இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் அவங்களோட கைக்கு தான் போக போகுது என்றார். இருவரும் அவர் சொன்னதற்கு உடன்பட்டு தலையை அசைத்தனர். அப்போது அவர்களுக்கு சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த 50 வயதுடையவர் நீண்ட நேரம் அவர்கள் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தார். அனன்யாவை புகழ்வதை கேட்டதும் அவர் உடம்பெல்லாம் தீப்பிடித்து எரிவதைப் போல உணர்ந்தார். அவளை புகழ்ந்து பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு எரிச்சல் உணர்வை ஏற்படுத்தியது. அவர் கோபத்துடன் தன் இடத்தை விட்டு எழுந்து அவர்களை நோக்கி சென்று, ஒரு பொண்ண பார்த்து இப்படி பயப்படுறீங்களா என்று கேட்டார். அவர் சொன்னதை கேட்டதும் 3 பேரும் அவரை திரும்பி பார்த்தனர். உடனே அங்கிருந்த ஒருவர் புன்னகையுடன், அட அப்படி இல்ல சார், மிஸ்ஸஸ் ருத்ரனோட திறமைய பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நாங்க அப்படி சொன்னோம் என்றார். இதை கேட்ட ராஜசேகர் கிண்டலாக, இது திறமையெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதாவது அதிர்ஷ்டத்தால கிடைச்சிருக்கும். செத்து போன புருஷனுக்காக தான் இவ்வளவு விஷயம் செய்யறா. ஆனா என்ன பண்றது, கிளி எவ்வளவு உயரத்துல பறந்தாலும் அதனால பருந்தாக முடியாது இல்லையா? ஏதாவது ஒரு சில தடவை ஜெயிக்கலாம், அதுக்கான சாத்தியம் இருக்கு. ஆனா இந்த களத்துல பல சிங்கங்கள் இருக்கிறாங்க. நீங்க வேணும்னா பாருங்க, இந்த முறை சிங்கம்தான் ஜெயிக்கும். PS இண்டஸ்ட்ரீஸ் தான் இந்த ப்ராஜெக்ட வாங்கும் பாருங்க என்று சொல்லிவிட்டு ராஜசேகர் மீண்டும் தன் இடத்திற்கு சென்றார். அந்த 3 பேரும் அங்கே நின்று அவரை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தனர். ராஜசேகர் பேசும் விதம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அனன்யாவின் திறமை எந்த ஆண்களுக்கும் குறைவில்லாதது என்பது அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஒரு ஆணின் உலகம் பெண்களை குறைத்து மதிப்பிடும். மேலும் அங்குள்ள அனைவருக்கும் ராஜசேகரை பற்றி நன்றாக தெரியும். தனது வெற்றிக்காக எதையும் செய்யக்கூடிய ஒருவர் என்று. ஆனால் சில நேரம் அனன்யாவால் அவருக்கு சில ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிருக்கிறது. அனன்யா அவர் கண்ணை உறுத்தும் தூசியாக தோன்றினாள். எனவே அனன்யா இன்று தோற்றுப்போவதை பார்க்க விரும்பினார். அது எப்படி நடந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்தார். மேலும் தனது நோக்கத்தை நிறைவேற்றும் திட்டத்தை இன்று கொண்டு வந்திருந்தார். அனன்யாவை பார்த்து கை முஷ்டியை இறுக்கி வெறுப்புடன், இன்னைக்கு உன்னோட தோல்வி உறுதியாகிடுச்சு அனன்யா ருத்ரன் என்று சொல்லிவிட்டு தன் அசிஸ்டண்டை பார்த்து, எல்லாம் ரெடியா என்று கேட்டார். அசிஸ்டன்ட் உடனே தலையை அசைத்து அனன்யாவிற்கு பக்கத்தில் இருந்த ஊழியரை பார்த்து கண்ணை காட்டினார். அதை பார்த்த ராஜசேகரின் உதடுகளில் ஒரு ஏளன புன்னகை தோன்றியது. மீட்டிங் இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருந்தது. அந்த ப்ராஜெக்டின் ஒப்பந்தத்தை பெற 10 நிறுவனங்கள் போட்டி போட்டது. மீதமுள்ளவர்கள் அவர்களுக்கு உதவிக்காக வந்தனர். தாங்கள் பிரசன்டேஷன் கொடுக்க ஒன்றன் பின் ஒன்றாக வர வேண்டும். PS இண்டஸ்ட்ரீஸ்க்கு முதல் வாய்ப்பு கிடைத்தது. அனன்யாவின் நிறுவனத்திற்கு கடைசி வாய்ப்புதான் கிடைத்தது. PS நிறுவனத்தின் பிரசன்டேஷன் அனைவருக்கும் பிடித்திருந்தது. அதன் பிறகு ஒவ்வொரு நிறுவனங்களும் தங்கள் பிரசன்டேஷனை தொடங்கினர். RR இண்டஸ்ட்ரீஸ்க்கு கடைசி வாய்ப்பு. அனைவரின் பார்வையும் அனன்யா மீதே இருந்தது. அனன்யா தன்னுடன் வந்த ஊழியரிடம் சைகை காட்டி அவரை மேடைக்கு செல்லும்படி கூறினாள். ஊழியர் சரியென்று தலையசைத்துவிட்டு மேடையில் ஏறி தன் பிரசன்டேஷனை செய்து கொண்டிருந்தார். ஆனால் 5 நிமிடங்களுக்கு பிறகு சர்வர் பிரச்சனை கொடுக்க ஸ்கிரீனில் எந்த காட்சியும் வரவில்லை. அதை பார்த்ததும் அனைவரின் முகத்திலும் ஆச்சரியமான வெளிப்பாடு இருந்தது. திடீரென என்ன நடந்தது என்று குழம்பினார்கள். ஆனால் ராஜசேகர் மட்டும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். ஏனெனில் இன்று அவரின் பல வருட கனவு நிறைவேறப் போகிறது. தன் முன் அனன்யா தோற்றுப்போவதை பார்க்க விரும்பினார். அந்த ஊழியர் மிகவும் பயந்து போய் சர்வரை சரி செய்ய ஆரம்பித்தார். அந்த சூழ்நிலை அனன்யாவுக்கு மிகுந்த மன அழுத்தத்தை கொடுத்தது. அங்கு அமர்ந்திருந்த அனைவரும் தங்களுக்குள் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். அரை மணி நேரம் கழித்து மீட்டிங் முடிந்து கதவு திறந்தவுடன் முதலில் ராஜசேகரும் அவரின் அசிஸ்டண்டும் தான் வெளியே வந்தனர். அதே நேரம் ராஜசேகரின் முகத்தில் கோபமும் வெறுப்பும் வெளிப்படையாக தெரிந்தது. அவரை பார்க்கும்போது அவர் தோல்வியில் மனமுடைந்து போனது தெரிந்தது. அவர் எதிர்பார்க்காத ஒன்றை அனன்யா இன்று மிக எளிதாக செய்து முடித்தாள். வெளியே பார்க்கிங் ஏரியாவிற்கு வந்த ராஜசேகர் தன் காரை பலமாக உதைத்து, எப்படி எப்படி இதெல்லாம் நடந்துச்சு என்று சீறினார். அவரின் கோபத்தைக் கண்ட அவரது அசிஸ்டன்ட் மிகவும் பயந்தான். பயத்தில் பின்வாங்கியவன் நடுக்கமான குரலில், சார், நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டோம். ஆனா இது எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல. ஒருவேளை நம்ம பிளான பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனாலதான் எல்லாத்தையும் அவங்க சரியா ஹேண்டில் பண்ணாங்க என்று சொன்னான். ஏற்கனவே கோபத்தில் இருந்த ராஜசேகர் தன் அசிஸ்டன்ட் அனன்யாவை பாராட்டுவதைக் கண்டு இன்னும் எரிச்சலானார். பிறகு தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு தன் அடுத்த திட்டத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார். உண்மையில் அரை மணி நேரத்திற்கு முன்பாக நடந்தது என்னவென்றால், பிரசன்டேஷன் ஹாலில் RR இண்டஸ்ட்ரீஸ் பிரசன்டேஷனில் சிக்கல் ஏற்பட்ட போது அனைவரும் அதைக் கண்டு கிசுகிசுக்க ஆரம்பித்தனர்.
ஆர்ஆர் இண்டஸ்ட்ரீஸ் சார்பாக பிரசன்டேஷன் செய்ய இருந்த ஊழியர் எவ்வளவு முயற்சி செய்தும் நடக்கவில்லை. அதை பார்த்த அனைவரும் மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர். சில கணங்கள் முயற்சித்த பிறகு எதுவும் நடக்காததால் அனன்யா தனது ஊழியரை திரும்ப அழைத்தாள். ஆர்ஆர் இண்டஸ்ட்ரீஸ் போட்டியில் பங்கேற்காமல் மிக எளிதாக பந்தயத்திலிருந்து வெளியேறுவதைக் கண்டு அனைவரும் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். எல்லார் மத்தியிலும் அதை பற்றிய பேச்சு அதிகரிக்க ஆரம்பித்தது. அந்த ஊழியர் ஏமாற்றம் நிறைந்த கண்களுடன் அனன்யாவிடம் கலங்கிய முகத்துடன், சாரி பாஸ், என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. சர்வர் ப்ராப்ளம் ஆனதால என்னால பிரசன்டேஷன் பண்ண முடியாம போயிடுச்சு. இப்ப நாம என்ன செய்யறது என்று கேட்டார். அனன்யா அவர் சொன்னதை கேட்டுவிட்டு அவனை பார்த்து அமைதியான முறையில், பரவாயில்ல, நீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டீங்க. இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கும். சோ பிரச்சனை இல்ல. ஒவ்வொரு தடவையும் நாம விரும்புற மாதிரி நடக்கணும்னு தான் நாம எதிர்பார்ப்போம். ஆனா ஒவ்வொரு தடவையும் நாம விரும்புறது நடக்கணும்னு அவசியம் இல்ல. சில சமயம் நாம எதிர்பார்க்காததும் நடக்கும் என்றாள். அனன்யா இதை சொன்னதும் அந்த ஊழியர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அனன்யா இந்த விஷயத்திற்காக கோபப்படுவாளோ அல்லது தன்னை தண்டிப்பாளோ என்று நினைத்து பயத்துடன் அவளை பார்த்தார் அந்த ஊழியர். ஆனால் அனன்யா மிகவும் அமைதியாக அமர்ந்து அவருக்கு விளக்கமளித்து ஊக்கப்படுத்தினாள். அனன்யாவின் அமைதியான சுபாவத்தைக் கண்டு அந்த ஊழியர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். ஆர்ஆர் இண்டஸ்ட்ரீஸின் பிரசன்டேஷன் இல்லாததால் இப்போது ரிசல்ட் அறிவிப்புக்கான நேரம் வந்தது. அனன்யா நிறுவனம் இதில் தோற்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அதே சமயம் இதை பார்த்துக் கொண்டிருந்த ராஜசேகர் மனதிற்குள் மகிழ்ச்சியடைந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது திட்டம் வெற்றியடைந்ததை நினைத்து உற்சாகமானார். சந்தோஷத்தின் பூரிப்பில் இருந்தவர் குழுவில் இருந்தவர்களை பார்த்து நெஞ்சை விரித்து பெருமையுடன், பாத்தீங்களா எல்லாரும், நான் என்ன சொன்னேன்? ஒவ்வொரு தடவையும் அவதான் ஜெயிப்பான்னு எந்த சாத்தியமும் இல்லைன்னு சொன்னேன். இன்னைக்கு பாருங்க, அவ தன்னோட முதல் தோல்வி அடைஞ்சிருக்கா. ஒருவேளை அவ புருஷன் உயிரோட இருந்திருந்தா நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா ஒரு பொண்ணால என்ன செய்ய முடியும் என்று ஏளனமாக பேசினார். அவர் இது போல பேசுவதை கேட்ட அங்கிருந்த ஒரு நிறுவனத்தின் தலைவர், சாரி ராஜசேகர், நீங்க ஜெயிச்சிட்டதா சொல்றீங்க. ஆனா என்னோட பார்வையில இது உங்க முட்டாள்தனம். களத்துல எதிராளிக்கு பதில் சொல்லும் போதுதான் சந்தோஷம் கிடைக்கும். ஆனா இந்த ஆர்ஆர் இண்டஸ்ட்ரீஸால அவங்க பிரசன்டேஷனை தான் பண்ண முடியல. அதனால மட்டும்தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. இந்த வெற்றிய எதிராளிய ஜெயிச்சு கிடைச்ச வெற்றியா பார்க்க முடியாது. இருந்தாலும் என்னோட வாழ்த்துக்கள் மிஸ்டர் ராஜசேகர் என்று சொல்லிவிட்டு அந்த நபர் வெளியேறினார். ராஜசேகரால் அவர் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தனது அவமானத்தை விழுங்கிக் கொண்டு மீண்டும் தனது இடத்தில் அமர்ந்தவர் அனைவரையும் முறைத்து பார்த்து கோபத்துடன், வியாபாரத்துல ஜெயிக்க இப்படி சின்ன சின்ன விளையாட்ட விளையாடணும்னு இந்த முட்டாளுக்கு தெரியல என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். இதை பற்றி நினைத்து ராஜசேகர் புன்னகையுடன் வசதியாக அமர்ந்து முடிவுக்காக காத்திருந்தார். ஏனெனில் இப்போது ஆட்டம் அவர் கையில் உள்ளது. எபிசோட் 184. புதிய ப்ராஜெக்டுக்கான போட்டியில் ஒப்பந்தம் யாருக்கு கிடைக்கும் என்ற ஆர்வத்தில் அனைத்து நிறுவனத்தின் தலைவர்களும் முடிவுக்காக காத்திருந்தனர். அதிலும் இப்போது ஆட்டம் தன் கையில் உள்ளதால் ராஜசேகர் மிகவும் எதிர்பார்ப்புடன் காத்திருந்தார். சுற்றியிருந்த அனைவர்களின் எதிர்பார்ப்பையும் தாண்டி அனன்யா ருத்ரனின் ஆர்ஆர் இண்டஸ்ட்ரீஸ் அந்த ஒப்பந்தத்தை பெற்றது. எல்லோரும் இதைக் கண்டு மிகவும் ஆச்சரியமானார்கள். ஆனாலும் அனன்யா முகத்தில் ஒரு சாதனை புன்னகை மட்டுமே தோன்றியது. அவள் தன் பக்கத்தில் இருந்த கூல்ட்ரிங்க்ஸை எடுத்துக்கொண்டு அந்த தருணத்தை அனுபவித்தாள். முடிவை கேட்டதும் ராஜசேகர் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் அடுத்த நொடியே கோபத்தில், இது எப்படி நடக்க முடியும்? ஆர்ஆர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த ப்ராஜெக்ட் எப்படி போகும்? அவங்க பிரசன்டேஷன் சரியா கொடுக்காதப்ப அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? இது துரோகம் என்று கத்தினார். அவர் சொன்னதை கேட்ட அங்கிருந்த தலைவர் ஒருவர் மிகவும் அமைதியான முறையில், இல்ல மிஸ்டர் ராஜசேகர், நாங்க யாரையும் ஏமாத்தல. உண்மையில என்ன நடந்துச்சுன்னா, மிஸ்ஸஸ் ருத்ரன் மீட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் கொடுத்துட்டாங்க. அவங்க இந்த ப்ராஜெக்ட் ஹெட்ட மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதே சமயம் அவரோட நாங்களும் இந்த பிரசன்டேஷனை பார்த்தோம். ஆனா அதை இங்க எல்லாருக்கும் காட்டும் போது மட்டும்தான் சர்வர் பிரச்சனையால முழுமையா காட்ட முடியல. அது அவங்களோட தப்பு இல்ல. ஆர்ஆர் இண்டஸ்ட்ரீஸ் மேலயும் எந்த தப்பும் இல்ல. அவங்க திறமையும் அவங்க கொடுத்த பிரசன்டேஷன் அடிப்படையிலையும் தான் இந்த ஒப்பந்தத்தை நாங்க அவங்களுக்கு கொடுக்கிறோம். உங்களுக்கு இதுல ஏதாவது சிக்கல் இருந்தா சொல்லுங்க என்றார். இதை கேட்டதும் ராஜசேகருக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. நடக்கும் நிகழ்வை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த அனன்யாவை கோபத்துடன் முறைத்துப் பார்த்தார். ராஜசேகரை தவிர வேறு யாரும் எந்த கேள்வியும் எழுப்பவில்லை. சிலர் அனன்யாவின் திறமையை அறிந்ததால் மகிழ்ச்சியடைந்தனர். சிலர் அனன்யாவின் வலிமையை உணர்ந்து அமைதியாக இருந்தனர். யாரும் எதுவும் சொல்ல துணியவில்லை. அனன்யா ஸ்டேஜிற்கு சென்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாள். அனைவரும் அவளுக்கு தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ராஜசேகரால் தனது தோல்வியை தாங்க முடியாமல் அங்கிருந்து வெளியேறி கோபத்தில் காரை உதைத்துக் கொண்டிருந்தார். என்ன நடந்துச்சு மிஸ்டர் ராஜசேகர்? உங்க தோல்வியால உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா என்று திடீரென ஒரு வலிமையான குரல் அவருக்கு கேட்டதும் அதில் ராஜசேகர் இன்னும் கோபத்தில் கொதித்து திரும்பி பார்த்தார்.
பெருமித புன்னகையுடன் அனன்யா அவரை பார்த்தபடி நின்றிருந்தாள். எந்தவித பயமும் இல்லாமல் அவரை நேருக்கு நேராக சந்தித்தாள். அவள் சிரிப்பதை பார்த்த ராஜசேகருக்கு கோபத்தில் முகமெல்லாம் சிவந்து போனது. அவர் விரலை நீட்டி ஏதோ சொல்ல முற்பட்ட போது அனன்யா அவர் கண்களை பார்த்து எச்சரிக்கும் விதமாக, கடைசி தடவையா நான் சொல்றேன் மிஸ்டர் ராஜசேகர், நீங்க போட்டி போட விரும்பினா நேருக்கு நேரா போட்டி போடுங்க. இந்த நரித்தந்திரம் எல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா இந்த அனன்யா ருத்ரன் நின்னு விளக்கம் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு ராஜசேகரை கடந்து செல்ல ஆரம்பித்தாள். ஏய் அனன்யா, என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வெளிப்படையா இந்த ராஜசேகரை மிரட்டிட்டு போனா நான் அமைதியா நின்னு பாப்பேன்னு நினைக்கிறியா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. செத்துப்போன புருஷன் பெயரை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற ஒரு ஆதரவற்ற பொண்ணு நீ. நான் உன்னை பார்த்து பயப்படுவேனா? நீயும் உன் குடும்பமும் தான் என்ன நினைச்சு பயப்படணும். அதுவும் உன்னோட பையனுக்காக. உன் புருஷனோட கடைசி தடயம்ல அவன் என்று சொல்லி சத்தமாகச் சிரித்தார். ராஜசேகரின் மிரட்டலை கேட்ட ஜெகன் ஆத்திரமடைந்து அவரின் கழுத்தை நெரிக்க முன்னால் நடந்து சென்று ராஜசேகர் என்று கர்ஜித்தான். ஜெகனின் குரலில் இருந்த கர்ஜனை ராஜசேகரை கூட ஒரு கணம் அமைதியாக்கியது. ஆனால் அவன் முன்னால் நகர்வதற்கு முன் அனன்யா அவன் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினாள். ஜெகன் அனன்யாவுக்காக அமைதியானாலும் ராஜசேகர் மீது மிகுந்த கோபத்தில் இருந்தான். எனவே தன் துப்பாக்கியை கையில் எடுத்தான். ஆனால் அனன்யாவின் பேச்சை அவனால் அலட்சியப்படுத்த முடியவில்லை. சிறிது நேரத்திற்கு முன்பு வரை மிகவும் அமைதியாக இருந்த அனன்யாவும் ராஜசேகரை கோபமாக முறைக்க ஆரம்பித்தாள். அவளை பார்த்ததும் ராஜசேகரின் தொண்டை வறண்டு போக அவளது கூர்மையான பார்வை அவரை அதிரச் செய்தது. அனன்யா சில அடிகள் முன்னோக்கி நகர்ந்து சென்று காருக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ராஜசேகரின் காரின் மீது சாய்ந்தாள். அனன்யா அவருக்கு எதிரே நின்று அவரை சுட்டெரிக்கும் பார்வையுடன் பார்த்தாள். அப்போது அவள் கையால் அவரது காரை பலமாக அடித்துவிட்டு, மிஸ்டர் ராஜசேகர், என் குடும்பத்தையோ என் மகனையோ தொடுற தைரியம் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் இருந்ததில்ல. யாராவது அப்படி செய்ய நினைச்சா அவங்களோட எலும்பு இருக்கிற தடயம் கூட இல்லாம செஞ்சிருவேன் என்று சொல்லி அவரது கண்களை பார்த்து கையை உயர்த்தி பூம் என்றாள். அனன்யா இதைச் சொல்லிவிட்டு நகர பயத்தில் ராஜசேகரும் சில அடி தூரம் நகர்ந்தார். அப்போது அவரது கார் வெடித்து காற்றில் பறந்தது. அனன்யா மீண்டும் அதே போல கையை அசைத்து பூ என்று சொல்ல அவள் சொல்லி முடித்ததும் மற்றொரு காரும் காற்றில் வெடித்துப் பறந்தது. இதை பார்த்த ராஜசேகர் பேரதிர்ச்சி அடைந்தார். அவரது நிலையை பார்த்த அனன்யா சத்தமாக சிரித்துக்கொண்டே கையை நீட்ட ஜெகன் டிஷ்யூ பாக்ஸை அவளிடம் நீட்டினான். அனன்யா அதிலிருந்து ஒரு டிஷ்யூவை எடுத்து ராஜசேகரின் கையில் கொடுத்து அவரின் வியர்வையை துடைக்கச் சொல்லி சைகை காட்டிவிட்டு, இது வெறும் ட்ரைலர் தான் மிஸ்டர் ராஜசேகர், முழு படம் இதை விட ஆபத்தா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க என்றாள். இதைச் சொல்லிவிட்டு அவள் அவரிடமிருந்து விலகிச் செல்லத் தொடங்கினாள். சில அடி தூரம் சென்றவள் திரும்பி வந்து தன் பர்ஸில் இருந்த 4 ரூபாய் நோட்டை அவர் கோற்றில் வைத்து, நடந்த குழப்பத்துக்கு சாரி, ஆனா நான் அவ்ளோ மோசமானவ இல்ல. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு பத்திரமா வீட்டுக்கு போக இது யூஸ் ஆகும். கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க என்று சொல்லி அவர் மார்பில் லேசாக தட்டிவிட்டு முன்னால் நடக்க ஆரம்பித்தவள் ஜெகனின் கையில் இருந்த டிஷ்யூ பாக்ஸில் ஒரு டிஷ்யூவை எடுத்து தன் கைகளை சுத்தம் செய்து காரின் கதவை திறந்தவள் அந்த டிஷ்யூ பேப்பரை கீழே போட்டு காலால் நசுக்கினாள். பின்பு கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து சென்று விட்டாள். ஆனால் ராஜசேகர் அப்படியே திகைத்துப் போய் நின்றிருந்தார். அனன்யா இப்படி பொது இடத்தில் செய்வாளென்று அவர் நினைக்கவே இல்லை. இன்று வரை இதுபோல கதைகளில் மட்டுமே கேட்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு நடந்த நேரடி காட்சி அவருக்கு மிகுந்த பயத்தை ஏற்படுத்தியது. அவருக்கு இப்படி கொல்லுவது, வெட்டுவது இதெல்லாம் சகஜமில்லை. ஆனால் அனன்யாவை பார்க்கும்போது அது இவளுக்கு சர்வசாதாரணம் என்பது போல தோன்றியது. அனன்யா ஒரு பெண் என்று மிகவும் அலட்சியமாக இருந்தார். ஆனால் இந்த காட்சியை பார்த்ததும் அவர் தொண்டையிலிருந்து சத்தம் வரவில்லை. அவர் கால்கள் இன்னும் வடிவேலு போல நடுங்கிக் கொண்டிருந்தது. திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு அங்கேயே மயங்கி விழுந்தார். காரில் அமர்ந்ததும் ஜெகன் தன் கண்ணாடியை சரிபார்த்து அனன்யாவிடம், பாஸ், மிஸ்டர் ராஜசேகர் நீங்க கொடுத்த அதிர்ச்சியால மயக்கமாயிட்டாரு என்றான். அனன்யா அவன் சொன்னதை கேட்டுவிட்டு தன் லேப்டாப்பில் விரலை நகர்த்திக் கொண்டே ஒரு வசீகர புன்னகையுடன், பாத்தேன், அவருக்கு சாவு வராம இருந்தா சரி என்றாள். இதை கேட்ட ஜெகன் தலையசைத்து, ஆம்புலன்ஸ் வருது, ஆனா இப்ப நமக்கு துரோகம் செஞ்ச அந்த ஸ்டாஃப என்ன செய்யறது என்று கேட்டான். அவன் சொன்னதை கேட்ட அனன்யா ஏதோ யோசித்து, துரோகத்துக்கு தண்டனை மரணம்தான், ஆனா சாகடிக்கிறது என்னோட ஸ்டைல் இல்ல. எப்படியும் அவரோட குடும்பத்துல அவர் மட்டும்தான் இருக்காரு, அதனால அவரை சாகடிச்சு எனக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல. சோ அவரை கண்காணாத தீவுக்கு அனுப்பிடுங்க என்றாள்.
இதை கேட்ட ஜெகன் சரி என்று தலையை அசைத்தான். சில நேரங்களில் ஜெகனுக்கு தன் 2 முதலாளிகளில் யார் மிகவும் கொடூரமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இருவரும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அவர்களின் வழிகள் வித்தியாசமாக இருந்தன. ருத்ரனின் கோபம் நெருப்பாக இருந்தால் அனன்யாவின் கோபம் அழிவாக இருந்தது. அனன்யா தனது முழு நாளையும் தனது வேலையில் செலவிட்டாள். அதனால் வீட்டிற்கு மிகவும் சோர்வாக வந்தவள் முதலில் ஃப்ரெஷ்அப் ஆகலாம் என்று நினைத்து தனது அறைக்குச் சென்றவள் ஃப்ரெஷ்ஷாகி அறைக்குள் வந்து ருத்ரனின் புகைப்படத்தை பார்த்தாள். ருத்ரனின் புகைப்படத்தை பார்த்து அதை அன்புடன் தடவிப் பார்த்தாள். அப்போது அதன் அருகில் இருந்த லெட்டர் ஒன்று கீழே விழுந்தது. அதை பார்த்ததும் அனன்யாவின் கண்கள் கலங்கின. அவள் அந்த பேப்பரை கையில் எடுத்து இன்னைக்கு மறுபடியும் என் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ருத்ரன் என்று சொல்லி அந்த லெட்டரை திறந்து பார்த்தாள். அதில் ஆருஷ் பெரிய எழுத்துக்களால் ஆருஷ் இன்ட்ரெஸ்ட் என்று எழுதி அதில் ஒரு படம் வரைந்திருந்தது. அதில் ஒரு சிறு குழந்தை தனது பெற்றோரின் கையை பிடித்துக்கொண்டு ஃபுட்பால் விளையாடியது. அதை பார்த்த அனன்யாவின் கைகள் அந்த லெட்டரை கசக்கியது. ஆனால் அவள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு ருத்ரனின் புகைப்படத்திற்கு அருகில் சென்று, பாருங்க ருத்ரன், இன்னைக்கு உங்க பையன் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. நிறைவேறாம போன நம்ம கனவை கேட்டிருக்கான். அட்லீஸ்ட் இந்த பிஞ்சு குழந்தையோட ஆசைக்காகவாவது நீங்க எங்களை விட்டு பிரிஞ்சிருக்க கூடாது. உங்க மடியில படுத்து ஆறுதல் தேட நானும் ஆசைப்படுறேன். நாம கண்ட கனவு எல்லாத்தையும் நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும்னு விரும்புறேன். இந்த போட்டோக்கு பதிலா நீங்க இருந்தா உங்களுக்குள்ள அடங்கி போக ஆசைப்படுறேன். நீங்க திரும்பி வர ஆசைப்படுறேன் என்று சொல்லி அனன்யா அந்த படத்தையே பார்த்து கொண்டு அழத் தொடங்கினாள். அனன்யா தனது குழந்தையின் விருப்பத்திலும் அவனது பேச்சிலும் ருத்ரனை பற்றி நினைவு வரும்போது மிகவும் பலவீனமாக உணர்வாள். இருவரும் தங்கள் குழந்தைக்காக எவ்வளவோ திட்டமிட்டிருந்தனர். ஆனால் விதியும் கடவுளும் வேறு ஏதோ திட்டமிட்டிருந்தனர். காதலிப்பது எவ்வளவு சுலபமோ, காதல் துணையில்லாமல் வாழ்க்கை பாதையை கடப்பதும் அவ்வளவு கடுமையானதுதான். அனன்யாவின் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ருத்ரனுடன் கழித்த தருணங்களை அவளுக்கு நினைவுபடுத்தியது. ஒரு பக்கம் அனன்யா ருத்ரனை நினைத்து கண்ணீர் சிந்தினாள். இன்னொரு பக்கம் பல மைல்களுக்கு அப்பால் பால்கனியில் நின்று ஒரு நபர் அமைதியாக சந்திரனை பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் முகத்தில் சோகமோ மகிழ்ச்சியோ எதுவுமில்லை. அப்போது ஏனென்று தெரியவில்லை, திடீரென்று அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. மேலும் அவனது இதயம் சத்தமாக துடிக்க ஆரம்பித்தது. அந்த கண்ணீர் துளிகளை உள்ளங்கையில் வாங்கிக் கொண்டு குழப்பத்துடன் அதை பார்த்தான். பின்னர் அவன் இதயத்தில் கையை வைத்து இந்த வித்தியாசமான உணர்வை உணர முயற்சித்தான். அவனது இதயம் ஏன் இப்படி பதட்டமாக இருந்தது என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் எதையும் புரிந்து கொள்வதற்குள் ஒரு நர்ஸ் பால்கனிக்கு வந்து, ஏன் இங்க நிக்கிறீங்க? வெளிய ரொம்ப குளிரா இருக்கு. உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க என்று கூறினாள். நர்ஸ் சொன்னதை கேட்டு அமைதியாக படுக்கைக்கு திரும்பினான். நர்ஸ் அவனுக்கு ஊசி போட்டுவிட்டு மருந்து கொடுத்தாள். இதனால் அந்த நபர் சிறிது நேரத்தில் தூங்கிவிட்டான். அப்போது ஒரு 27, 28 வயதுடைய ஒரு பெண் அறைக்குள் நுழைந்து அந்த நபர் தூங்குவதை பார்த்து நர்ஸிடம் ஆங்கிலத்தில், அவர் என்ன பத்தி ஏதாவது கேட்டாரா என்று கேட்டாள். இல்லை என்று தலையை ஆட்டிய நர்ஸ், இல்ல மேடம், அவரை பார்க்கும்போது உங்களை எதிர்பார்த்த மாதிரி தெரியல. அவர் அமைதியா ஏதோ யோசனையில மூழ்கி இருந்தாரு. இப்போதைக்கு அவருக்கு நான் தூங்குறதுக்காக ஊசி போட்டுட்டேன். மீதிய நாளைக்கு காலையில டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க என்று சொல்லிவிட்டு நர்ஸ் அங்கிருந்து சென்று விட்டாள். அந்த பெண் அந்த நபரின் அருகில் வந்து சிரித்துக்கொண்டே கையை நீட்ட முற்பட்ட போது அவளுடைய போன் அடித்தது. அவள் போனை எடுத்து சரிபார்க்க திரையில் காட்டிய பெயரையும் எண்களையும் பார்த்ததும் அவள் கண்கள் விரிந்தது. அந்த போன் நம்பரை பார்த்து அவள் ஆச்சரியப்பட்டாலும் மகிழ்ச்சியடையவில்லை. காலை நேரம். சூர்யா ஊருக்கு ஒதுக்குப்புறமான தன் வீட்டில் ஒரு மௌன துறவியைப் போல நாட்களை கழித்துக் கொண்டிருந்தான். இப்போது அவன் எதை பற்றியும் கவலைப்படும் மனநிலையில் இல்லை. தன் வீட்டின் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த சேரில் படுத்திருந்தான். சூர்யாவின் தற்போதைய ப்ராஜெக்ட் மற்றும் வரவிருக்கும் புதிய ப்ராஜெக்டுகள் பற்றியும் அதன் முழு தகவல்களை பற்றியும் அனைத்து இயக்குனர்களும் மற்றும் தயாரிப்பாளர்களும் தெரிந்து கொள்ள விரும்புவதால் அவனது உதவியாளர் மிகவும் கவலைப்பட்டான். ஆனால் சூர்யா உலகம் முழுவதையும் மறந்து தனக்குள்ளேயே வாழ்ந்து வந்தான். மேலும் அவனது உதவியாளர் அனைவருக்கும் சாக்குப்போக்கு சொல்லி அலுத்துப் போனான். ஒரு பக்கம் சூர்யா ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இருந்த சேரில் வசதியாக அமர்ந்திருக்க, மறுபுறம் அவனது உதவியாளர் அவனை நோக்கி ஓடி வந்தான். சூர்யாவை மீண்டும் சந்நியாசி அவதாரத்தில் பார்த்த அசிஸ்டன்ட் தலையை பிடித்துக் கொண்டான். இப்போது சூர்யாவின் நிலைமையைக் கண்டு அவனால் நிலைமையை கையாள முடியவில்லை. சோர்வாக உணர்ந்தவன் சூர்யாவிடம் வந்து, சார், நீங்க இன்னும் எவ்ளோ நாளைக்கு இப்படி இருக்க போறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க இப்படியே இருந்தா நான் எப்படி வேலை செய்ய முடியும்? உங்களோட ஸ்கெட்யூல் பத்தி தெரிஞ்சுக்க காலையில இருந்து எனக்கு எவ்ளோ கால்ஸ் வருது தெரியுமா? இப்போலாம் நான் என்னோட சொந்த போன் வந்தாலே பயப்படுறேன். 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஷூட்டிங் போனீங்க. ஆனா 3 மணி நேரத்துக்குள்ளேயே அங்கிருந்து திரும்பி வந்துட்டீங்க. 2 நாளைக்கு முன்னாடி நீங்க அட்டெண்ட் பண்ண வேண்டிய ஒரு ப்ரோகிராம் இருந்துச்சு.
ஒரு காஃபி அட்வர்டைஸ்மெண்ட்ட லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிட்டீங்க. இப்படியே தொடர்ந்தா எல்லாரும் நம்ம மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்துற போறாங்க. இப்படி நடந்தா நாம என்ன செய்யறது சொல்லுங்க சார் என்று புலம்பினான். தன் அசிஸ்டன்ட் இப்படி புலம்பியதை பார்த்து சூர்யா அவன் கண்களில் இருந்து கைகளை அகற்றி அவனை ஒரு பார்வை பார்த்தான். பிறகு கண்களில் கையை திருப்பி வைத்துக் கொண்டு மிகவும் அலட்சியமாக, ஒண்ணும் ஆகாது சாமி, நீ தேவையில்லாம கவலைப்படுற, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ ஒரு விஷயம் மட்டும் பண்ணு, உன் குடும்பத்தோட எங்கேயாவது ட்ரிப் போயிட்டு வா. அப்படியே போகும்போது ஏதாவது ஒரு நல்ல வக்கீலா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போ, சரியா என்று கூறினான். அதை கேட்ட அசிஸ்டன்ட் தலையை சொரிந்து கொண்டே எரிச்சலுடன், சாரி சார், இந்த 3 வாரத்துல நான் 4 தடவை லீவ் எடுத்துட்டேன். இப்போதான் 3 நாளைக்கு முன்னாடி கூட ட்ரிப் போயிட்டு வந்தேன். என்னோட பொண்டாட்டி கூட என்னோட வரமாட்டேன்னு சொல்லிட்டா என்றான். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.